நித்யானந்தம். இந்த காணொளியில் பிரம்மசூத்திரம் 3ஆம் அதிகாரம் பாதம் 2 சூத்திர நம்பர் 38 கர்ம பலன்கள் நமக்கு இறைவன்தான் எப்படி தருகிறான் என்பதை கூறுகிறது. நமது எல்லா கர்ம பலன்களும் அவனிடமிருந்தே நம்மை வந்தடைகின்றன. இதுவே யுக்திக்கும் பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லுது. என்னுடைய விளக்கம் என்னக்கா, இறைவனே நமது பிறப்பிற்கு ஏற்ப கர்ம பலன்களை நமக்கு தருகிறான். ஏனெனில் கர்மம் என்பது உணரும் தன்மையற்ற ஒரு ஜடம். அதாலே நீடித்து நிற்கும் தன்மை இருக்காது. கர்மத்துக்கு காரணம் இருக்கும் வரையில் தான் உங்களுடைய கர்மம் இருக்கும். காரிய காரணம் இல்லாமல் போகும் பொழுது உங்கள் கர்மமும் காணாமல் போய்விடுகிறது. எனவே கர்மம் என்பது காரண காரியத்துக்கு உட்பட்டு இயங்குவதால் இது தன்னிச்சையாக இயங்கும் தன்மை இல்லாமல் இருக்குது. அதை தனித்து இயங்க முடியாது. இது நமக்கு புரியுது. எனவே தன்னிச்சையாக விளங்கும் இறைவனால் மட்டுமே நமக்கு ஏற்றற்போல் கர்ம பலன்களை கொடுக்க முடியும் என்பதை நாம் இதன் மூலம் அறியலாம். அப்போது தன்னிச்சை எது இயங்காதோ அதை இயக்கிறதுக்கு ஒருவன் வேணும், அவனை இறைவன். அப்போது கர்மா தன்னிச்சையாக அதனால் இயங்க முடியாது. அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிற அவர் தான் இறைவன் சொல்லுது. இதே நம்முடைய சாஸ்திரங்களும் கூறுகிறேன் என்று பிரம்மசூத்திரம் 39 அதே மாதிரி சொல்லுது. மேலும் சூத்திரம் 41 என்ன சொல்லுதுனாக்கா, பிரம்மமே கர்ம பலன்களை தருபவன், ஏனில் அவனே கர்மம் உட்பட்ட அனைத்திற்கும் காரணமாக கூறப்பட்டுள்ளது என்கிறது. இதையே கீதை கூறுகையில் எந்த தெய்வீக உருவத்தை ஒரு சாதகன் அதாவது பக்தன் வழிபட்டு அதன் மூலம் அவன் அடையும் பலனை எல்லாம் நானே அவனுக்கு அளிக்கிறேன் என்கிறது சொல்கிறது. இதன் மூலம் என்ன தெரியுதுனாக்கா, ஆன்மாக்களின் கர்ம பலன்கள் அவரவர் கர்மத்துக்கு ஏற்றவாறு இவ்வுலகில் பிரம்மத்தால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்பது தெளிவாகுது. உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, அங்கே உங்கள் தலைமை அதிகாரி இருக்கிறார், அவருக்கு ஒரு 4-5 பேர் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க சப்பார்டினேட்ஸு. அவர் இப்போ உங்களுக்கு ஒரு கோல் எடுத்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து அவனுடைய ப்ராஜெக்ட் பல பகுதிகளை பிரித்து ஒவ்வொருத்தர் இது செய்யணும்னு சொல்லுவார். நீங்கள் எல்லாம் பண்ணதை வச்சு திரும்ப பார்த்துட்டு அதை கிராஸ் செக் பண்ணிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு அது முழு ப்ராஜெக்டை அவர் ஓகேன்னு பண்ணுவார். அப்போது இந்த ப்ராஜெக்ட் பல பிரிக்கிறார் இல்லையா, அது மாதிரி உங்களுடைய அந்த கர்மாவை, அந்த சஞ்சித கர்மானது டோட்டல் தொகுப்பு, அதை ஒவ்வொரு பர்த்துக்கும் அந்த ப்ராஜெக்டில் எப்படி பல பிரிவை பிரிக்கிற மாதிரி பிரித்து இதை செய் இந்த பர்த்தில் நீ இந்த அனுபவம் பெறத்துக்கு இதை செய் ஒதுக்கி கொடுக்கறது தான், அந்த பிராப்த கர்மத்தை ஒதுக்கி கொடுக்கறது தான் கடவுள் உன்னுடைய அனுபவம் பெறத்துக்கு ஏற்ப. ஸோ அதனால் இங்கே ஒரு தலைமை நிர்வாகி இருந்து எப்படி உங்களை வழிநடத்துக்கிறாரோ அதே மாதிரி உங்கள் கர்ம பலனை கொடுத்து அந்த கர்ம பலனத்தை அந்த செயலை செய்வதற்கான உக்தி, அதை அறிவையும் அவர் கொடுக்க. அப்போது என்ன பிராப்த கர்மாத்தை இந்த பிறப்பில் எடுத்துமோ அதுக்கேற்பத்த அறிவு இன்டெலிஜென்ஸ் தான் அவர் நமக்கு கொடுக்குறார். அப்போ அதை மட்டும் செஞ்சால் நம்ம சிரமமின்றி வாழலாம். இது எப்படி இருக்குன்னா, நம்முடைய ஒவ்வொருடைய சஞ்சித கர்ம மூட்டையை அவனே கண்காணித்து நம்முடைய ஆன்மா அடைவரும் அனுபவத்திற்கேற்ப இந்த சஞ்சித கர்மத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிராப்த கர்மாக நமக்கு கொடுத்து அதை செய்வதற்காக இன்டெலிஜென்ஸ் அதாவது யுக்தியை நமக்கு கொடுத்து அருள் புரிகிறான். எனவே நாம் கொண்டு வந்த பிராப்த கர்மத்தை செய்ய நமக்கு இலகுவாக இருக்கும். அதை விட்டுட்டு புதிய கர்மங்களை உருவாக்கினால் அதை செய்வதற்கான இன்டெலிஜென்ஸ் நம்மளே இருப்பதில்லை. அதனால் நம்ம கஷ்டப்படுகிறோம், ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். நம்ம வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்படுறதுக்கான நான் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் முட்டி மோதி நமக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்முடைய ப்ராப்தத்தை விட்டு வேறு ஏதோ செய்கிறோம், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனால நம்ம முட்டி மோதி கஷ்டப்படுறோம். அப்போது நம்ம என்ன செய்யணுமோ அந்த செயலை நம்ம பிறப்பு என்ன பர்பஸ் எடுத்தோம் அந்த செயலை எடுத்து செய்யும்போது அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இயல்பாக நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம சிரமம் செயலை செய்ய முடியும். ஸோ நம்முடைய ஆன்மா அடுத்த கட்டத்தை உயரும். அப்போ அந்த உயிரின் முதிர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சனதந்திரம் ஒவ்வொரு வழிமுறையில் நமக்கு வாழ்க்கை முறை சொல்லியிருக்குது. அப்போ நமக்கேற்ற வாழ்க்கை முறை என்னன்றது கரெக்டாக நமக்கு யார் சொல்லுவாங்க, நம்ம குரு தான் சொல்லுவார். அப்போ நம்ம பிராப்த கர்மத்தை தேர்ந்தெடுத்து குருகுல கல்வி இது செய்யணும்னு சொல்லிட்டாக்கா நம்ம அதை தொடர்ந்து பின்தொடரும் போது நமக்கு இலவாக அந்த செயலை செய்ய முடியும். நம்ம வந்த பிறப்பை சிரமமின்றி பண்ண முடியும். இது நம்ம உணர்ந்தாலே நாம் தேவையற்ற புதிய கர்மங்கள் எதுவும் உருவாக்காமல் நம்முடைய பிராப்த கர்மத்தை கழிக்க நாம் விரைவில் முக்தி அடையலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போது இவ்வளோ அழகாக நாம் வந்து ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும், அதற்குரிய அறிவு நமக்கு இருக்குதா இல்லைன்னா வளர்த்துக்கணும். அப்போ நேச்சரில் இருக்கிற அறிவை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ நேச்சரில் இருக்கிற அறிவை பயன்படுத்தி அதற்கேற்ப செயலை நாம் செய்ய வேண்டும். அப்போ எனக்கு என்னுடைய பிறப்புக்கு இந்த செயலை தான் நான் செய்ய வேண்டும் அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னாக்கா, ஒன்று குரு கொடுப்பாரு. இன்னும் இயல்பாகவே உங்கள் ஃபேஷனாக ஒரு சில விஷயங்கள்லாம் வெளிப்படும். அப்படி நீங்கள் சிரமமின்றி லைத்து செய்வீங்க. அதுதான் உங்கள் பிராப்தம். அந்த வேலையை நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா நீ சிரமமின்றி உங்கள் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகலாம். அந்த வேலையில் வந்து ஒரு பெரிய வந்து லெவலில் போகலாம். அப்போது நமக்கு எது பிடிக்குதோ எது பேஷனோ அந்த வேலையை தான் வந்து நம்ம பிராப்தம். ஏன்னா அது இயல்பாக அதுக்கு இன்றில் நமக்குள்ளே இருக்குது. நம்ம அது லைத்து செயல்படும். நம்ம இயல்பு இல்லாத வேலையை எடுத்து செய்யும்போது ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். அப்போ இன்றைக்கி சொசைட்டியில் வந்து யார் எதை வேணாலும் செய்யலான்ற ஒரு இது வந்தனால நம்ம அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போது அதுலேருந்து எப்படி வெளியே நம்ம தான் யோசிக்கணும்.